எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால ப்ரீவியஸ் டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்னையிலேருந்து ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லி கமெண்டில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் டேலேருந்து இதே மாதிரி. ஸோ 6-7 ஏப்ரலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உயரிய இலங்கை மித்ர விபூஷன் விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. இரண்டாவது கேள்வி, பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. மூன்றாவது கேள்வி, நெட்வொர்க் தயார் நிலை குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 36வது இடம். நான்காவது கேள்வி, உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஹிதேஷ். ஐந்தாவது கேள்வி, ஒரு மாநிலம் ஒரு பிராந்திய ஊரக வங்கி திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்க உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நிதி அமைச்சகம். ஆறாவது கேள்வி, புவிசார் குறியீடு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1999ஆம் ஆண்டு. ஏழாவது கேள்வி, இந்தியா இலங்கை இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின? ஆன்சர் 7 ஒப்பந்தங்கள். எட்டாவது கேள்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை எந்த ஆண்டுக்கு பிறகு அமலாக வாய்ப்புள்ளது? ஆன்சர் 2034ஆம் ஆண்டுக்குள். ஒன்பதாவது கேள்வி, 2024-25ஆம் நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி? ஆன்சர் 17.23 லட்சம் கோடி. பத்தாவது கேள்வி, பிரிட்டனில் ஃப்ரெட் டாரிங்டன் சான் மாஸ்டர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர் சுதர்ஷன் பட்நாயக். 11வது கேள்வி, அர்ஜென்டினாவில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஷிவ் கவுர் சம்ரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கப்பதக்கம். 12வது கேள்வி, ஜப்பான் கிராண்ட் பிரீயில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் மேக்ஸ் வெஸ்டாப்பன். ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வக்ஃப் திருத்த சட்டத்தின் கீழ் வக்ஃப் வாரியம் அமைக்கும் முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. ஸோ இப்போ சமீபத்தில் தான் வக்ஃப் திருத்த சட்டமானது இயற்றப்பட்டது. அதாவது வக்ஃப் திருத்த மசோதா 2025 மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளிலுமே நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு சமீபத்தில் தான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க. ஸோ அதன்படி இந்த வக்ஃப் திருத்த சட்டமானது இயற்றப்பட்டிருக்கு. இப்போ இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா முதன்முறையாக கேரளாவில் வந்து வக்ஃப் வாரியமானது அமைக்கப்படுது. ஸோ ஏற்கனவே கேரளாவில் அமைக்கப்பட்டுள்ள வக்ஃப் வாரியத்துடைய பதவி காலமானது இப்போ நிறைவடையுது. ஸோ அதை அடுத்து புதிய வாரியம் அமைக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதனால இப்போ வக்ஃப் திருத்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அந்த புதிய வாரியமானது இப்போ அமைக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதன் மூலமாக இந்த திருத்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்படக்கூடிய முதல் வாரியம் வந்து கேரளால தான் அமைக்கிறாங்க. ஸோ கவனிங்க, அதாவது இப்போ சமீபத்தில் வந்து 1995ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில தான் புதிய வக்ஃப் திருத்த சட்டமானது இயற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த திருத்த சட்டத்தில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, வக்ஃப் நிலங்கள் இருக்கு இல்லையா, வக்ஃப் நிலங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது. வக்ஃப் நிலம் அப்படின்னா என்னன்னா, முஸ்லிம்களுடைய தொண்டு பணிகளுக்காக முஸ்லிம்கள் அர்ப்பணிக்கக்கூடிய நிலத்தை தான் நம்ம வக்ஃப் நிலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த வக்ஃப் நிலங்களை நிர்வகிக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தை சீரமைக்கிறதுக்காக தான் இந்த திருத்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திருத்த சட்டத்தில் என்னென்ன அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு நம்ம ஏற்கனவே வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் பார்த்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட்டாக ஒரு சில பாயிண்ட் மட்டும் இதில் பார்க்கலாம். ஸோ இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா வக்ஃப் வாரியங்களில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களும் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்சம் இடம்பெற்றிருக்கு. அடுத்து இப்போ வக்ஃப் நிலமாக ஒரு நிலத்தை அர்ப்பணிக்கணும், ஒருத்தர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் அர்ப்பணிக்க விரும்புகிறார் அப்படின்னா அவர் இஸ்லாத்தை பார்த்தீங்கன்னா குறைந்தது 5 ஆண்டுகளுக்காவது அவர் பின்பற்றியிருக்கணும். அவர் தான் வக்ஃப் நிலத்தை வந்து அர்ப்பணிக்க முடியும், அவருடைய நிலத்தை வந்து வக்ஃபுக்காக அர்ப்பணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 1 லட்சத்துக்கு மேல வருமானம் ஈட்டக்கூடிய வக்ஃப் அமைப்புகளா இருக்கு அப்படின்னா அரசால் நியமிக்கப்படக்கூடிய தணிக்கையாளர்களால அந்த வக்ஃப் அமைப்பானது தணிக்கைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்சங்கள்லாம் தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய முதல் மாநிலமாக கேரள மாநிலம் இப்போ உருவெடுக்குது. அடுத்த ரீசன் நியூஸ்.
சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்காக ஆணையத்தை நிறுவிய முதல் இந்திய மாநிலம் கேரளா. அடுத்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் வந்து உத்தரகாண்ட். சுதந்திரத்துக்கு அப்புறமா அமல்படுத்திய முதல் மாநிலம் உத்தரகாண்ட். ஏற்கனவே சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவால பொது சிவில் சட்டமானது அமல்ல இருக்கு. அடுத்து இந்தியாவின் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையமானது மத்திய பிரதேச மாநிலத்தின் ரேவா மாவட்டத்தில் கோவிந்த்கர் பகுதியில் அமைக்கப்பட இருக்கு. அடுத்து நம்ம நாட்டில் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகமானது மகாராஷ்டிரால அமைக்கப்பட இருக்கு. இந்தியாவின் முதல் தனியார் செமிகண்டக்டர் ஆலையானது ஆந்திரால அமைக்கப்படுது. இந்தியாவுடைய முதல் ராம்சார் ஈரநில நகரங்களாக இந்தூரும் உதய்பூரும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி, உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ருத்ராங்ஷ் பாட்டில் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கப்பதக்கம். இப்போ அர்ஜென்டினால உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியானது நடைபெற்று வருது. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தான் நம்ம நேற்றுள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். ஷிவ் கவுர் சம்ரா அவர்கள் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க மகளிர் பிரிவில்னு சொல்லிட்டு. இப்போ இந்திய வீரர் ருத்ராங்ஷ் பாட்டில் பாத்தீங்கன்னா அந்த போட்டியில மற்றொரு தங்கப்பதக்கம், இந்தியாவுக்கு இரண்டாவது தங்கப்பதக்கத்தை வின் பண்ணி தந்திருக்காரு. ஸோ அர்ஜென்டினால நடைபெறக்கூடிய இந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில ருத்ராங்ஷ் பாட்டில் பாத்தீங்கன்னா ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவுல தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடியே ஷிவ் கவுர் சம்ரா அவர்கள் பாத்தீங்கன்னா மகளிருக்கான 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் பிரிவுல தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. மூன்றாவது கேள்வி, போட்டித் தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் பரிந்துரைகள் வழங்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கே ராதாகிருஷ்ணன். ஸோ இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய முன்னாள் தலைவர் தான் கே ராதாகிருஷ்ணன். இவருடைய தலைமையில தான் போட்டித் தேர்வுகள், அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, என்டிஏன்னு சொல்லுவோம், தேசிய தேர்வு முகமை. இந்த தேசிய தேர்வு முகமையினால நடத்தப்படக்கூடிய தேர்வுகள் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளணும், கண்காணிக்கணும் அப்படிங்கிறது குறித்து, அதை மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது குறித்து பரிந்துரைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டது. ஸோ இந்த குழு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 7 உறுப்பினர்களை கொண்டது, 7 பேர் கொண்ட குழு தான் இந்த குழு. ஸோ எதுக்காக அமைச்சிருக்காங்க? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சினால கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸை வந்து சீர்திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த குழு அவங்களுடைய பரிந்துரைகளையும் வழங்கிட்டாங்க. அந்த பரிந்துரைகளில் என்னென்னலாம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக இந்த தேர்வை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை அளிச்சிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம காகித அடிப்படையில் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணி நம்ம கொஸ்டின் பேப்பராக வரும், அதுக்கு அட்டென்ட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஆன்லைன் அடிப்படையில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இதை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அடுத்து இப்போ நீட் தேர்வு மையங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் முறையில் வந்து வெளி பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள், தனியார் ஸ்கூல், கவர்மெண்ட் பல்கலைக்கழகங்கள்ல தான் வந்து நீட் தேர்வுகளை நடத்துறதுக்கான மையங்களானது இருக்கு, மையங்களாக அதை தான் பயன்படுத்துறாங்க. அப்படி இல்லாமல் இந்த என்டிஏவுக்கே சொந்தமாக மையங்களை வந்து உருவாக்கலாம், அதிகமான மையங்களை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ ஆன்லைன் முறையில் உங்களால் இப்போ நடத்த முடியாது, இது கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அப்படி நடத்த முடியலை அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை டிஜிட்டல் அடிப்படையில் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் அடிப்படையில் இல்லாமல் டிஜிட்டல் அடிப்படையில் கொஸ்டின் பேப்பர்ஸை கொடுக்கலாம். அந்த கொஸ்டினுக்கு மாணவர்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட் மூலமாக ஷேட் பண்ணி அட்டென்ட் பண்ணலாம். இது வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து அதிகமான கைகளுக்கு போகாமல் தடுக்க இது உதவும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஐஐடியில் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பல நிலைகளாக தேர்வுகளை நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரே எக்ஸாம் நடக்கிற மாதிரி தான் அந்த ஒரு பேப்பரில் நம்ம வந்து தவறுதலாக அவங்க வந்து தவறு பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, இந்த மோசடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் பல நிலைகளாக வந்து இந்த தேர்வை நடத்தினா அந்த மோசடி பண்ணுறதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூட் தேர்வில் வந்து தேர்வர்களுக்கு எக்ஸாம் எழுதுறாங்களே அவங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட பாடங்கள்லேருந்து தேர்வு செய்யப்பட்ட நிலையானது இருக்குது, கொஷின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அப்படி இல்லாமல் பொது அறிவை சோதிக்கும் வகையில் கொஸ்டின்ஸ் பேப்பரை வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நுழைவுத் தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் முழுக்க மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒப்பந்த ஊழியர்கள், இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒப்பந்த ஊழியர்களோட எண்ணிக்கையை குறைச்சி பெர்மனன்ட் எம்ப்ளாயோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான பரிந்துரைகளை இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலான குழுவானது அளிச்சிருக்கு. இப்போ இது தொடர்பாக தான் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போகுது இல்லையா, என்டிஏல வந்து தேர்தல் முறைகேடுகள் பரிந்துரைகளை மத்திய அரசு முழுசா செய்யறதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம் மட்டும் கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எடுத்து இந்த தேர்வை வந்து முடிச்சு வச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம்.
அடுத்து 4வது கேள்வி, திராவிட இயக்க தலைவர் சவுந்தரபாண்டியனுக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திண்டுக்கல். ஸோ பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க தலைவரான சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மணிமண்டபமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ திராவிட இயக்க தலைவர் மற்றும் நீதி கட்சியுடைய முன்னோடிகளில் ஒருவரான WPA சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு வந்து அவருடைய சொந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டத்தின் பட்டி வீரன்பட்டியில் வந்து மணிமண்டபமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ரீசன் நியூஸ், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் சிலையானது சென்னையில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பொது ஊடுமை தத்துவத்தின் பிதாமகன் என்று அழைக்கப்படக்கூடிய கார்ல் மார்க்ஸ் சிலை வந்து சென்னையில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உடைய தலைவராக இருந்த PK மூக்கையா தேவருடைய மணிமண்டபமானது உசிலம்பட்டியில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 5வது கேள்வி, உலக தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 3வது இடம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியா 4th பிளேஸ்ல இருந்தது. இப்போ இந்த 2024ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தேயிலை ஏற்றுமதியில் 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஸோ கவனிங்க, உலக தேயிலை ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டில் இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இதுக்கு முன்னாடி 3rd பிளேஸ்ல இலங்கை இருந்தது. இலங்கை வந்து 2024 வந்து 4th பிளேஸ்க்கு வந்திருக்கு. இந்தியா வந்து 3rd பிளேஸ்க்கு முன்னேறி இருக்கு. அப்போ முதல் 2 இடங்கள்ல எந்த நாடுகள் இருக்கு அப்படின்னா கென்யா வந்து 1st பிளேஸ்ல இருக்கு, சீனா வந்து தேயிலை ஏற்றுமதியில் 2nd பிளேஸ்ல இருக்கு. ஸோ போன வருஷம் 2024 பார்த்தீங்கன்னா மொத்தமாக 25.47 கோடி கிலோ தேயிலையானது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ எவ்வளோ மதிப்புக்கு இவ்வளோ இந்த தேயிலையானது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 7111.43 கோடி மதிப்புக்கு இந்த தேயிலையானது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அதன்படி 3வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு ஏற்றுமதியில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ரீசன் நியூஸ், வாகன உற்பத்தி துறையில பாத்தீங்கன்னா உலக அளவுல இந்தியா 3வது இடத்துல இருக்கு. அடுத்து உலக பயங்கரவாத பட்டியல்ல இந்தியா வந்து 14வது இடத்தை பிடிச்சிருக்கு. உலக காற்று மாசு பட்டியல்ல இந்தியா 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான மகிழ்ச்சி தரவரிசையில இந்தியா 118வது இடம். அடுத்து உலக அளவுல வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடாக தென்னாப்பிரிக்கா வந்து 1st பிளேஸ்ல இருக்கு. உங்களுக்கான கொஸ்டின், உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கான ஆபத்தான நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. 6வது கேள்வி, ஹன்சா 3 என்பது டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பயிற்சி விமானம். ஸோ ஹன்சா 3 அப்படிங்கிறது ஒரு பயிற்சி விமானம். இப்போ எப்படி நம்ம ஃப்ளைட்லாம் ஓட்டுறாங்க இல்லையா, அந்த பைலட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறதுக்கான ஒரு விமானம், பயிற்சி விமானம் தான் ஹன்சா 3 அப்படிங்கிறது. இப்போ எப்படி நம்ம கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி காரில் வந்து ஓட்டி பயிற்சி மேற்கொள்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பயிற்சி மேற்கொள்வதற்காகவே விமானிகள் வந்து பயிற்சி மேற்கொள்வதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட விமானம் தான் ஹன்சா 3 அப்படிங்கிற பயிற்சி விமானம். இதை பார்த்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ விமானிகளுக்கான பயிற்சி சூழலை மேம்படுத்துறதுக்காக தான் அடுத்த தலைமுறை நெக்ஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்து ஹன்சா 3 அப்படிங்கிற பயிற்சி விமானமானது உருவாக்கப்பட்டிருக்கு. இதை எந்த நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா CISR NAL, அதாவது பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலுடைய தேசிய விண்வெளி ஆய்வகம் சார்பில் தான் இந்த விமானமானது உருவாக்கப்பட்டிருக்கு. இது 2 இருக்கைகள் கொண்ட விமானம், பயிற்சி விமானம். ஸோ இது உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ முழுமையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தான் இந்த ஹன்சா 3 அப்படிங்கிறது. அடுத்த 7வது கேள்வி, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் 9 ஆண்டுகள். இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது 2016 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டு இப்போ 9 ஆண்டுகளானது நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ ஏப்ரல் 5ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு தான் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா, இப்போ பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க, பட்டியல் சாதியை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்புறம் பெண் தொழில் முனைவோர்களை வந்து அவங்க தொழில் தொடங்குவதற்கான கடன் உதவிகளை வழங்குவதற்காக தான் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நிறுவனங்களை தொடங்குறதுக்காக என்னென்ன சவால்கள் இருக்கோ அந்த சவால்களை நிவர்த்தி பண்ணும் வகையில் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இந்த பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்குறதுக்காக ஒரு 10 லட்சம் ரூபாயிலேருந்து 100 லட்சம் ரூபாய் வரைக்கும் வங்கிகளில் கடனானது வழங்கப்படுகிறது.
அடுத்து 8வது கேள்வி, தமிழ்நாட்டின் பசுமை பரப்பை எத்தனை சதவீதமாக அதிகரிக்க பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்டது? ஆன்சர் 33%. இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிறது 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 23.7% தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பு இருக்கு. அதை 33%, 10 ஆண்டுகளுக்குள்ள அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கமானது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 3 ஆண்டுகளில் 10.86 கோடி மரக்கன்றுகளானது நடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ நடுறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா 10 ஆண்டுகளில் 265 கோடி மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ். இப்போ 3 இயர்ஸில் 10.86 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிறது 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பருவநிலை மாற்றம் இருக்கு, இந்த மாதிரியான அதிகமான வெப்பமடைதல், நம்ம பூமி வெப்பமடைதல், இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, புவி வெப்பமடைவதை வந்து தடுக்கிறது, பசுமை பரப்பை அதிகரித்து இந்த காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதை இலக்காக கொண்டு தான் பசுமை தமிழ்நாடு இயக்கமானது தொடங்கப்பட்டது. 9வது கேள்வி, சீக்கிய புத்தாண்டு டேஷ் விழாவாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பைசாகி திருநாள். ஸோ பைசாகி விழாவாக சீக்கிய புத்தாண்டானது கொண்டாடப்படுகிறது. அடுத்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா குடிபட்வா அப்படிங்கிறது மராத்திய புத்தாண்டு தான் குடிபட்வா அப்படின்னு கொண்டாடப்படுது. உகாதி அப்படிங்கிறது தெலுங்கானா, அப்புறம் கர்நாடகா, ஆந்திர மாநிலத்துடைய புத்தாண்டு தான் உகாதியாக கொண்டாடப்படுகிறது, உகாதி பண்டிகையாக. ஸோ பைசாகி அப்படிங்கிறது சீக்கிய புத்தாண்டு. ஸோ இப்போது இந்த சீக்கிய புத்தாண்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த யாத்ரிகர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு செல்வதற்காக இப்போ ஒரு 6500 விசாக்களை வந்து பாகிஸ்தான் வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவை சேர்ந்தவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா புனித யாத்திரைகளாக 2 நாடுகளுக்குமே வந்து சென்று வருவதற்காக 1974ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்களில் 2 நாட்டு மக்களுமே பரஸ்பரம் சென்று வருவதற்கான நடைமுறைகளை வந்து மேற்கொள்வதற்காக 1974 இந்த ஒப்பந்தமானது கையொப்பமானது. ஸோ அந்த ஒப்பந்தப்படி இப்போ பாகிஸ்தான் வந்து 6500 விசாக்களை வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி, உலக சுகாதார தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏப்ரல் 7ஆம் தேதி. ஸோ வேர்ல்டு ஹெல்த் டே, உலக சுகாதார தினம், இது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 7ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஸோ சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினமானது அனுசரிக்கப்படுது. ஏன் ஏப்ரல் 7ஆம் தேதி பர்டிகுலராக அந்த டேட்ல இந்த ஹெல்த் டே வந்து அனுசரிக்கணும் அப்படின்னா, ஏப்ரல் 7ஆம் தேதி தான் இந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1948ல் ஏப்ரல் 7ஆம் தேதி. ஸோ அது தொடங்கிய தினத்தை தான் நம்ம வந்து உலக சுகாதார தினமாக கொண்டாடிட்டு வரோம். நெக்ஸ்ட் இந்த வருஷம் தீம் என்ன இந்த உலக சுகாதார தினத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த்தி பிகினிங்ஸ் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறதான் இந்த வருஷம் தீம். நெக்ஸ்ட் இந்த உலக சுகாதார நிறுவனத்துடைய ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவால இருக்கு. இதோடைய டைரக்டர் ஜெனரலாக டெட்ரோஸ் அதானோம் வந்து இருக்காங்க. அடுத்து வந்து ஷார்ட் நியூஸ். இப்போ ஆந்திராவுடைய தலைநகரம் வந்து அமராவதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த அமராவதி நகரத்தை மேம்படுத்துவதற்காக 4200 கோடியை மத்திய அரசு விடுவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அமராவதி மேம்பாட்டு திட்டத்துடைய முதல் கட்ட பணிக்கு பார்த்தீங்கன்னா உலக வங்கியும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் சேர்ந்து தலா 6800 கோடியை வழங்குறதுக்கு உறுதி அளிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக 1760 கோடியை வந்து மத்திய அரசுக்கிட்ட உலக வங்கி சமீபத்தில் வழங்கியிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆந்திராவுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு, கவர்னர் வந்து அப்துல் நசீர். அடுத்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து 500 புள்ளிகள் கொண்ட சார்லஸ் டென் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியானது நடைபெற்றிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஜெசிகா பெகுலா வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து சீரான வளர்ச்சி. நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 2021 to 22 இப்போ வரைக்கும் சீரான 8% வளர்ச்சியை வந்து 8%க்கு மேலே தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. ஸோ சீரான வளர்ச்சியை நம்ம தமிழ்நாடு பதிவு செஞ்சுட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போன நிதியாண்டு 2024 to 25 பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து 9.69% வளர்ச்சியை வந்து பதிவு செஞ்சிருக்கு. நம்ம நாட்டிலே அதிகமான வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் நீடித்த வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய முதலீடுகள் காரணமாக 2032 to 33 நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் மன்னார் வளைகுடா பகுதியில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து மீன் பிடிப்பதற்காக தங்கச்சி மடம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு 150 கோடியில் பார்த்தீங்கன்னா மீன்பிடி துறைமுகமானது அமைக்கிறதுக்கு அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாம்பன் பகுதியில் 60 கோடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. குந்துக்கல் பகுதியில் வந்து ஒரு 150 கோடியில் மீன்பிடி துறைமுக பணிகளானது நடைபெறுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க, மேற்கொள்ளப்படும் அப்படின்னு. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி குரூப் 1 ப்ரிலிம்ஸில் செப்பரேட் பேட்ச், பாலிட்டி தனி பேட்ச், அடுத்து எக்கனாமி தனியாக பேட்ச், அதாவது யூனிட் 5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 ப்ளஸ் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லாம் ஆட் ஆகி வர பேட்ச், தனித்தனியாக 3 பேட்ச் இருக்குது. பாலிட்டி பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் 250. மூணுலையுமே ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இன்னைக்கு தான், 8ஆம் தேதி, ஏப்ரல் 8ஆம் தேதி. ஸோ இதுக்கும் ஃபீஸ் 250 தான், இதுக்கும் ஃபீஸ் 250 தான். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூடிய ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபி நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த பேட்சுக்கான ஷெடியூல் வேணும், வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னாலும் கான்டாக்ட் நம்பர் இருக்குல்லையே, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். இன்றைக்கி தான் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வக்ஃப் திருத்த சட்டத்தின் கீழ் வக்ஃப் வாரியம் அமைக்கும் முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. இரண்டாவது கேள்வி, உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ருத்ராங் ஸ்பாட்டில் டேஷ் பதக்கம் வென்றார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கம். மூன்றாவது கேள்வி, போட்டித் தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் பரிந்துரைகள் வழங்க யாருடைய தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் கே, ராதாகிருஷ்ணன். நான்காவது கேள்வி, திராவிட இயக்க தலைவர் சவுந்தர பாண்டியனுக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் திண்டுக்கல். ஐந்தாவது கேள்வி, உலக தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 3ஆம் இடம். ஆறாவது கேள்வி, ஹன்சா 3 என்பது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி, பயிற்சி விமானம். ஏழாவது கேள்வி, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 9 ஆண்டுகள். எட்டாவது கேள்வி, தமிழ்நாட்டின் பசுமை பரப்பை எத்தனை சதவீதமாக அதிகரிக்க பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 33%. ஒன்பதாவது கேள்வி, சீக்கிய புத்தாண்டு டேஷ் விழாவாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பைசாகி விழா. 10வது கேள்வி, உலக சுகாதார தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 7ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.